ஹாய் ஹலோ மக்களே. இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சி மூவியை பற்றி மஹிர் திருமணி கொடுத்த இன்டர்வியூவை விகடன் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விடாமுயற்சி மூவிக்கு என்ன ஏன் அஜித் சார் செலக்ட் பண்ணார் அப்படின்ற கேள்வியை தலைக்கிட்ட அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே தலை என்ன சொல்லிட்டாருன்னா, மஹிர் நம்ம இந்த படத்து மூலமாக கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். ஸோ அதனாலவே இந்த படத்தில் மஹிர் திருமணியை டேரக்டராக அவர் செலக்ட் பண்ணியிருக்கார் போல். குறிப்பாக தலை இந்த கதையை அவர் செலக்ட் பண்ணதுமே மஹிர் திருமேனிக்கு சுரேஷ் சந்திரா கால் பண்ணியிருக்காரு. ஸோ அதை கால் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அவங்க லண்டனில் இருக்கிற லைக்கா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே இந்த கதையை சொல்லி அது கிளிக் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து டேரக்டாக அசர்பைஜான் போயிட்டு லொக்கேஷன்லாம் பார்த்துருக்காங்களாம். படத்தோட ஸ்டோரி என்னது இல்லை அப்படின்னாலும் ஸ்க்ரீன் பிளேலாம் நான் தான் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் முழுக்க தலை அஜித்தோட ஃபுல் இமேஜினேஷன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த அவர் நிறைய இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த படத்தோட ஸ்டோரி தலை இதுதான் அப்படின்னு சொல்லி. அதை லைக்கா இவரை சொல்ல வைக்கிறாங்களா இல்லை இவரே சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா அந்த பேராமௌண்டோட பிரச்சனை ஆச்சு இல்லையா, அதனாலவே லைக்காவுக்கும் தலை அஜித்துக்கும் லைட்டாக ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் இந்த ஸ்டோரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. தலையோட கற்பனையில் உருவாக்கப்பட்ட இந்த படம் கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவு தலைக்கான இந்த ஸ்டோரி ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் போட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி கொடுக்கும். இது போல் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.